Das Kapital. Raghunathan Srinivasan, welcome to our channel. Don't forget to like and subscribe. Volume 1, published in 1867 by Karl Marx himself. The Process of Production of Capital. Volume 1, Capital, Volume 1. The Process of Production of Capital, 1867. Chapters, 33. These chapters are grouped into 8 sections. Commodities and money. The transformation of money into capital. The production of absolute surplus value. The production of relative surplus value. The production of absolute and relative surplus value. Wages. The accumulation of capital. The so-called primitive accumulation. Section 1. பொருட்கள் மற்றும் பணம். Commodities and money. ஒரு பொருள், உதாரணத்திற்கு ஒரு சாவி, அதை பயன்படுத்தும் பயணம் உள்ளது. யூஸ் வேல்யூ. வேறு பொருளுடன் மாற்றும் மதிப்பும் உள்ளது. எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ. மார்க்ஸ் இவை 2 அம்சங்களை பிரிக்கிறார். ஒரு பொருளின் மதிப்பு அதை தயாரிக்க எவ்வளவு உழைப்பு செலவாகிறது என்பதில் தான் உள்ளது என்று மார்க்ஸ் கூறுகிறார். பொருட்கள் சந்தையில் மதிப்புடன் பரிமாறப்படுகின்றன. ஆனால் பணமின்றி பரிமாற்றம் சிரமம் தருகிறது. சரியான பரிமாற்றத்திற்காக பணம், முதலில் தங்கம், விலங்குகள், நாணயங்கள் உருவாகிறது. இது பொதுவான மதிப்பு அளவீடாகும். பணம் மற்ற பொருட்கள் அனைத்தையும் கொள்வனவாக மாற்றும் சக்தியாக மாறுகிறது. இது பொருளாதார சபையின் கட்டுப்பாட்டை ஏற்படுத்துகிறது. பிரிவு 2. பணம் மூலதனமாக மாற்றம். செக்ஷன் 2. The transformation of money into capital. வணிகத்தில் சாதாரண நபர் பணம் கொடுத்து பொருள் வாங்கி அதை நுகர்வார். இதுவே பணத்தின் இயல்பான நடை. வாடிக்கையாளர் எனும் மனிதர். buyer as consumer. முதலாளி ஒருவருக்கு நோக்கம், பணம் செலவு செய்யும் பொருட்கள், அதை விற்று மீண்டும் அதிக பணம். aim. முதலாளி பொருட்கள் மட்டுமல்ல, தொழிலாளர் உழைப்பையும் வாங்குகிறார். அவர்களின் வேலை நேரமே உண்மையான இலாபத்தின் மூலமாகிறது. வாங்கிய பொருட்களும் தொழிலாளர்களின் உழைப்பும் சேர்ந்து புதிய பொருட்கள் உருவாக்குகிறது. இதுவே சர்ப்ளஸ் ஐ உருவாக்கும் மையம். தொழிலாளியின் உழைப்பு முழுமையாக சம்பளமாக வழங்கப்படவில்லை. அதில் ஒரு பகுதி இலாபமாக முதலாளிக்கு செல்கிறது. இதுவே சர்ப்ளஸ் வேல்யூ. தாஸ் கேபிட்டல் வால்யூம் 1 செக்ஷன் 3. முழுமையான உழைப்பில் இருந்து அதிக வருமானம். செக்ஷன் 3. The production of absolute surplus value. தொழிலாளி காலை முதல் மாலை வரை வேலை செய்கிறார். இது நேசமான உழைப்பு நேரம். முதலாளி வேலை நேரத்தை இரவு வரை நீட்டிக்கிறார். இது அதிக நேரம் உழைப்பு. சர்ப்ளஸ் வேல்யூ. இடைவேளைகள் குறைக்கப்படும். வேலை நிறுத்தமின்றி தொடரும். தொழிலாளி தேவையான சம்பளத்தை ஒரு பகுதி நேரத்தில்தான் சம்பாதிக்கிறான். மீதியெல்லாம் முதலாளிக்கான இலாபமாகிறது. மனித உழைப்பு முழுமையாக பொருளாக்கப்பட்டு இலாபத்திற்கான ஒரு உற்பத்தி சக்தியாகவே பார்க்கப்படுகிறது. தாஸ் கேபிட்டல் வால்யூம் 1 செக்ஷன் 4. உறுதியான உழைப்பின் வளர்ச்சி மூலம் வருமானம். பழைய முறையில் தொழிலாளர்கள் கை உழைப்புடன் மெதுவாக பொருட்கள் உருவாக்குகிறார்கள். இதில் உற்பத்தி வேகம் குறைவாக இருக்கிறது. முதலாளி புதிய இயந்திரங்களை கொண்டு வருகிறது. இது உற்பத்தியை வேகமாக்குகிறது. ஒரே நேரத்தில் பல மடங்கு உற்பத்தி. தொழிலாளி அதே நேரத்தில் 10 துணிகளை தயாரிக்கிறார். வேலையின் அளவு மாறாமல், வெளியீடு அதிகம். தொழிலாளி முக்கியமற்றவராக மாறுகிறார். இயந்திரங்கள் தான் முக்கிய சக்தியாகின்றன. மனித உழைப்பு நிரம்பா தொழில்முறையில் கரைகிறது. தாஸ் கேபிட்டல் வால்யூம் 1 செக்ஷன் 5. முழுமையானவும் உறுதியானவும் உள்ள வருமான உற்பத்தி. முதலாளி தொழிலாளியை நீண்ட நேரம் வேலை செய்ய வைக்கிறார். அதே நேரத்தில் புதிய இயந்திரங்களையும் அறிமுகப்படுத்துகிறார். தொழிலாளர் நீண்ட நேரம், வேகமான உற்பத்தி இரண்டும் ஒரே நேரத்தில் செய்ய உடல் சோர்வடைகிறான். முதலாளி உழைப்பை வெறும் நேரத்தில் மட்டுமல்லாமல் நவீன தொழில்நுட்பத்துடன் இணைத்து அதிக அவுட்புட் பெறுகிறார். தொழிலாளி மெஷின் போன்ற ஒருவராக வேலை செய்கிறார். அவரது இண்டிவிடுவாலிட்டி மறைக்கப்படுகிறது. முதலாளி நேரம் மற்றும் தொழில்நுட்ப இரண்டையும் பயன்படுத்தி 2 மடங்கு சர்ப்ளஸ் வேல்யூ பெற்றுக்கொள்கிறார். தாஸ் கேபிட்டல் வால்யூம் 1 செக்ஷன் 6. சம்பளம். செக்ஷன் 6. வேஜஸ். தொழிலாளர் தன் உழைப்பு திறனை ஒரு பொருளாக விற்பதற்காக சந்தைக்கு வருகிறார். முதலாளி ஒரு குறிப்பிட்ட வேலை நேரத்திற்கு ஒரு சம்பள தொகையை நிபந்தனையாக கூறுகிறார். தொழிலாளர் ஒரு நாள் முழுக்க வேலை செய்கிறார். ஆனால் சம்பளம் வாழ்க்கையை நடத்த மட்டுமே போதுமான அளவில் உள்ளது. மார்க்ஸ் கூறுவது, தொழிலாளர் தனது உழைப்பின் முழு மதிப்பையும் பெறவில்லை. சம்பளம் என்பது ஒரு குறைந்தபட்ச பரிசு மட்டுமே.
சம்பளம் பெறுவதால் தொழிலாளர் உண்மையான சூழ்நிலையை புரிந்து கொள்ள முடியாமல் இது சரியான பரிமாற்றம் என நம்புகிறார். தாஸ் கேபிட்டல் வால்யூம் I செக்ஷன் 7. மூலதனத்தின் பெருக்கம். முதலாளி சம்பாதித்த சர்ப்ளஸ் வேல்யூ இலாபம் ஒரு பகுதியை மீண்டும் தொழிற்சாலைக்குள் முதலீடாக செலுத்துகிறார். மீள் முதலீட்டால் தொழிற்சாலையின் அளவு பெருக்கம், புதிய தொழிலாளர்கள் சேர்க்கை, தொழிலாளி வளர்ச்சி என நம்புகிறான். ஆனால் இலாபம் அனைத்தும் முதலாளிக்கே செல்கிறது. மூலதன பெருக்கம் என்பது வெறும் பணம் மட்டும் அல்ல, அதிகார, நிலம், தொழிலாளி கட்டுப்பாடு போன்றவை சேர்க்கப்படுகின்றன. மூலதன பெருக்கம் ஒரு புறம் செல்வத்தை உயர்த்த, மற்ற புறம் வறுமையை அதிகரிக்கிறது, சமுதாய விரிசல் உருவாகிறது. செக்ஷன் 8. முதன்மை மூலதன சேகரிப்பு. The so-called primitive accumulation. பழங்காலத்தில் பொதுவாக இருந்த நிலங்கள் அரசின் அல்லது முதலாளியின் கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டன. நிலத்தை இழந்த விவசாயி வேலை தேடும்படி நகரங்களுக்குள் வருகிறார். வேலை இல்லாத வாழ்க்கை துவங்குகிறது. மக்கள் வேலை கிடைக்காமல் பசியால் தவிக்கிறார்கள். சிலர் சிறு சம்பளத்திற்கு எந்த வேலைக்கும் தயாராகிறார்கள். சட்டங்கள் பணக்காரர்கள் பக்கம். வறுமைதான் தொழிலாளிகளை கட்டுப்படுத்தும் வழி. மார்க்ஸ் கூறுவது, மூலதனம் நீதி, கடமை என்றல்ல, அது பழம்போக்கு சூறையாடலால் உருவானது.